திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. வாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியின் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரை கனிய பூந்து நின்றுரைக்கு பொய்யுருள் கடந்த மெய்ச்சுடரே திரைவரா வண்ணம் அமுதத்தென் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழமலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே எனற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய அடியேனை சென்னீரில் ஆட்படுத்தி ஆசிரியர் பெருமக்களுடைய திருவிடைத்தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவிடைத்தாமர்களுக்கு அடிவனுடைய மனம் மொழிமைகளால் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உமாவதி சிவனார் இயற்றிய போற்றி பகருடை நூலினை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற வேளையிலே நேற்றைய பாடத்தில் 8ஆம் கண்ணி வரை சிந்தித்திருக்கின்றோம். இன்று 9வது கண்ணியை உமாவதி சிவனாருடைய குருபூசை நன்னாளாம் அருமையாக நமக்கு ஒரு வாய்ப்பு. இந்த பிறவியில் அந்த குருபூசையை ஒட்டி நாம் போற்றி பகருடைய சிந்திக்கின்ற வேளை 9வது கண்ணியை அவருடைய குருவருள் துணை கொண்டு தொடர்ந்து சிந்திக்க முற்படுவோம். 7, 8, 9, 10 என்று ஒவ்வொரு கண்ணியை சிந்திக்கும் பொழுதும் முன்னுள்ள கண்ணியையும் அதற்கு அடுத்து உள்ளதையும் ஓரளவுக்கு பொருத்தி பார்த்து கொண்டு சென்றால்தான் அது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். நெல்லுக்கு உமி தவிடு என்று நாம் சிந்தித்தோம். அதுபோல இன்று 7ஆம் கண்ணியையும் 8 சிந்திக்கின்ற கண்ணியாக 9 அதை தொடர்ச்சியாக அடுத்த ஒரு வரி இப்படி இருந்தால் நாம் அதை சிந்திப்பதற்கு சரியாக இருக்கும். முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு நீடு செம்பில் காளிதமும் தொல்லை கடல் தோன்றத் தோன்று வரும் எல்லாம் ஒருவுடை ஒப்பாய்த்தான் உள்ளவாறு உண்டாய் அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மானாகும் வன்னிதனை தான் நடக்கும் காட்டத் தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும் என்று இங்கே 9வது கண்ணியை மட்டும் பார்த்தால் உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மானாகும் வன்னிதனை தான் அடக்கும் காட்டத் தகுதியும் போல். நாம் ஆணவ மலத்தை ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கின்றோம். அது அதோமுகா சக்தி என்கின்ற வகையிலே அது கீழ்நோக்கு சிந்தனையை ஆன்மாக்களுக்கு உருவாக்குகின்ற அந்த நிலையிலே இருக்கும். மிகுந்த வலிமை உடையது. பெருமானுடைய திருவருளாலன்றி அதை அடக்க முடியாத நிலை. அவ்வளவு வலிமையுடையதாக இருப்பதால் தான் அம்பலவான பெருமான் தன்னுடைய காலின் கீழே வைத்து ஊன்றிய திருப்பாதத்தின் கீழ் வைத்து
அதை அடக்குகின்ற நிலை. எனவே நமக்கு இந்த பிறப்பை அறுப்பதற்கு, இந்த ஆணவ மலத்தினுடைய ஆற்றலை குறைப்பதற்குத்தான் இத்துணை பிறவிகள் ஆகுகின்றன. ஒவ்வொரு பிறவியிலும் பயிற்சி கொடுத்து இறைவன் நம்மை மேல்நோக்கு சிந்தனையை கொஞ்சம் கொஞ்சமாக அறிவுறுத்தி ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து நமக்கு அருள் செய்கின்ற பெருமான், நமக்கு சிவபுராணத்தில் கூட அவன் அந்த சொரூப லட்சணம், தடத்த லட்சணம் எல்லாம் நாம் சிந்தித்திருப்போம். அவன் அளவு நிலையை கடந்த அந்த பெருமான் நமக்காக கருணையோடு இறங்கி வந்த நிலை. அதில் அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லுவோம். அது ஓ அப்படி வராது. அல்லல் பிறவி அறுப்பானேயோ என்று அதை படிக்க வேண்டும் என்று சென்னிப்பனார் ஐயா அவர்கள் உணர்த்தினார்கள். அல்லல் பிறவி அறுப்பானேயோ என்று அதை படிக்க வேண்டுமா. அப்படி நம்மளுக்கு இந்த பிறவியை அறுத்தலுக்காக இறைவன் இந்த ஒன்றதாய் அநேக சக்தியோடதாய் இருக்கின்ற இந்த ஆணவ மலத்தினுடைய ஆற்றலை குறைப்பதற்காக நமக்கு இத்துணை பணிகளை பெருமான் உடன் இருந்து நமக்காக அருள் செய்கின்றான். அது உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மானாகும். அந்த மாணிக்க மணியை, மாமணியை பாம்பானது தன்னுடைய நஞ்சுடைய வாயினுள் அடக்கி வைத்திருக்கின்ற நிலை. வடிவுடைய பெரிய மாணிக்க மணியை நஞ்சுடைய வாயினுள் அடக்கிய பெரிய நாகப்பாம்பை போலவும், வன்னிதனை தான் அடக்கும் காட்ட தகுதியும் போல் என்று பாடலில் உள்ளது. இந்த மரத்தில் ஒரு மரமானது பச்சையாக இருக்கின்ற வரைக்கும் அதில் உள்ளே நெருப்பு இருப்பது தெரியாது. அதை வெட்டி ஒருவேளை அந்த மரம் காய்ந்து விட்டால் அதை எடுத்து விறகாக்கினால் அந்த விறகுக்குள் நெருப்பு இருப்பதால் தான் அது நெருப்பு வைத்தவுடனே அது பற்றி கொள்கின்றது. எனவே விறகு ஆகும் வரை நெருப்பை தெரியாமல் மறைத்திருக்கும் விறகு போலவும் என்று குறிப்பிடுகிறார். நமக்கு திருநாவுக்கரசு நாயனாரும் மாசில் வீணையும் பதிகத்திலே கடைசி பாடலாக விறகில் தீயினன் பாலில் படுநெய்வோல் மறைய நின்றுளன் மாமணிச்சோதியான், விறகில் தீயினன் பாலில் படுநெய்வோல் மறைய நின்றுளன் மாமணிச்சோதியான், உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. எனவே விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன் மாமணிச்சோதியான். எவ்வளவு பேராற்றல் உடைய அந்த பெருமான் விறகின் உள் தீயாக இருப்பதைப் போல பாலில் படு நெய் போல், பாலில் நெய் தெரியாது, தயிராக்கி பிறகு அதில் வெண்ணெய் எடுத்து பிறகு காய்ச்சினால்தான் நெய் வரும். அதுபோல மறைய நின்றுளன் மாமணிச்சோதியான், நம் ஆன்மாவுக்குள்ளே சிவம் மறைந்து இருக்கின்ற அந்த நிலை. எனவே உணர்வின் மூலமாக ஒரு உறவுகோல் பெருமானுக்கும் நமக்கும். அது நால்வர் நெறியை எடுத்துக்கொண்டால் தாய் தந்தை மகன் உறவு,
ஆண்டான் அடிமை உறவு, தோழமை உறவு, குரு சீடன் உறவு. இந்த வகையிலே நால்வர் பெருமக்களுடைய வாழ்க்கை, அதில் நமக்கு எது உடன்பாடாக, நமக்கு எது பிடித்திருக்கிறதோ அப்படி பாவித்து கொள்ளலாம் பெருமானை. அப்படி சிவபெருமானோடு உறவு கொண்டு அந்த உணர்வின் மூலமாக நாம் பெருமானோடு நாம் என்ன சொல்வதென்றால் உணர்வின் மூலமாக பேசுதல் வேண்டும். அப்படி உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்கும், குருநாதனாக வந்து நிற்கும் பெருமான் காட்சி கொடுப்பார். எனவே அதுபோல இங்கே இந்த ஆணவ மலம் அந்த நஞ்சுடைய வாயினுள் அடக்கிய மாணிக்கமணி அடக்கிய பெரிய நாகப்பாம்பை போல உள்ளது. வன்னிதனை தான் அடக்கும் காட்ட தகுதியும் போல் விறகாகும் வரை நெருப்பை தெரியாமல் மறைத்திருக்கும் விறகு போலவும். எனவே விறகு ஆனால்தான் அதில் நெருப்பு வெளிப்படும். அப்படி நம்முடைய ஞானத்தின் கண்ணை மறைத்தது இந்த கடிய தொழில் ஆணவம். எனவே உயிருடைய ஞானத்தை மறைத்து அஞ்ஞானத்தை விளைவிப்பது இந்த ஆணவ மலம். நாம் செய்கின்ற தீமையான செயல்களுக்கு எல்லாம் இந்த ஆணவ மலம்தான் காரணம். எனவே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே என்று மணிமொழியார் திருவாசகத்திலே பாடுவார். எனவே இந்த அஞ்ஞானம் நீங்கி ஞானம் பெறுதல்தான் நம்முடைய நோக்கம். அப்படி இந்த ஆணவ மலம் நம்மிடம் தீய செயல்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்து பல்வேறு செயல்பாடுகளை செய்ய வைக்கின்ற நிலையிலே நாம் திருவருளோடு கூடி இந்த ஆணவ மல சேர்க்கையை நீக்கி பேரானந்த நிலையை பெற வேண்டும். இந்த நிலையிலே நாம் அடுத்த கண்ணியை அடுத்த வகுப்பில் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். உமாபதி சிவனார் திருவடிகள் போற்றி போற்றி.